ஹாய் கியூட்டீஸ், வெல்கம் டு தமிழ் பியூட்டி டிவி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய வீடியோ ஹேர் ரிலேட்டடாக வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஆயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைமுடிக்கு நாமளே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் ஹேர் ரிலேட்டடான வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா உடனே தமிழ் பியூட்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆசை இருக்கும், முடி நல்லா லென்த்தியாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக அவங்க நிறைய ஆயில்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு லென்த்தியாலாம் வளரலாம் பரவாயில்ல, ஷார்ட்டாக இருந்தாலும் நல்லா கருகருன்னு அடர்த்தியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்க. அதுக்கான ஒரு ஹேர் ஆயில் தான் இது. இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன்னா, கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். இதை மரச்செக்கில் ஆட்டின பியூர் கோகோனட் ஆயிலாக பார்த்து வாங்கிக்கோங்க, அதுதான் நல்ல ரிசல்ட்டு தரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோம்மேட் ஆயில் எது ப்ரிப்பேர் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நம்ம இரும்பு கடாய் இருக்கிற பாத்திரத்தை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி சப்போஸ் உங்ககிட்ட இரும்பு கடாய் பாத்திரம் இல்லை அப்படின்னா, நீங்கள் அடிப்பகுதி கனமாக இருக்கிற பாத்திரத்தை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். எக்காரணத்துக்கு கொண்டு அலுமினிய பாத்திரம் இதுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த ஆயிலை நம்ம பியூர் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட முடியோட ஸ்கேல்ப்பை ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் தலையில் ஆயில் வைக்காமல் ரொம்ப அதிகமாக டேண்ட்ரஃபால் இருப்பீங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்தையும் இது ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம தலைக்கு நார்மலாக ஆயில் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு பொடுகு பிரச்சனை கண்ட்ரோல் ஆகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முடி ரொம்ப ட்ரையாக இருக்கும். இதில் நீங்கள் பியூர் கோகோனட் ஆயில் உங்கள் தலைக்கு யூஸ் பண்ணுறதுனால உங்கள் முடியை ரொம்பவே சாஃப்டாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் முடிக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரை கொடுக்குது. நான் ஹோம்மேட் ஆயில் எது ப்ரிப்பேர் பண்ணாலும் அதுக்கு தேவையான எண்ணெயை நான் செக்லேருந்து தான் வாங்குவேன். அப்போ தான் அது நமக்கு நல்ல ரிசல்ட்டு தரும். ஸோ இதுக்கு நான் வந்துட்டு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதுவுமே நான் செக்லேருந்து தான் வாங்கினேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் தெரியாமல் அவங்களோட தலைமுடியில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இதில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களோட தலைமுடி எவ்வளோ டேமேஜாக இருந்தாலும் அதை உங்களுக்கு சரி பண்ணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அதனாலேயே அவங்களுக்கு ஹேர் லாஸ் அதிகமாக இருக்கும். இதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால நல்லெண்ணெய் நம்மளோட பாடியோட ஹீட்டை ரொம்பவே கண்ட்ரோலாக வச்சுருக்கும். நமக்கு ஹேர் ஃபாலும் அதிகமாக இருக்காது. நம்மளோட முடி ரொம்ப வால்யூமாக அதிகமாக தெரியும். பாருங்கள், எண்ணெய் லைட்டாக சூடாகிக்கிட்டே இருக்குது. நம்ம ரொம்ப ஹெவியாக சூடாகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் போய் டக்குன்னு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இந்த ஆயிலுக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான். ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் க்ளீனாக எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையில் பீட்டா கேரட்டின் அதிகமாக இருக்குது. அதனால நமக்கு ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை நம்ம முடிக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடியை நல்லா கருகருன்னு வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ரெண்டாவது இன்க்ரீடியன்ட் கரிசலாங்கண்ணி தான். கரிசலாங்கண்ணியும் ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. கரிசலாங்கண்ணி இதில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அதனால நம்மளோட ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம கரிசலாங்கண்ணி சேர்த்துருக்கிறதுனால நம்மளோட தலைமுடிக்கு நேச்சுரலான கலரை கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 பெரிய சைஸ் நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால்சியம் இருக்குது. ஸோ இதை நம்ம இதில் ஆட் பண்ணுறதுனால நம்மளோட முடி நல்லாவே வளர வைக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இளநர பிரச்சனை இருக்கும். இதில் நம்ம நெல்லிக்காய் சேர்க்கறதுனால உங்களுக்கு இளநர பிரச்சனையும் சரி பண்ணும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹீட்னால உங்களுக்கு முடி கொட்டும். ஸோ அந்த ப்ராப்ளத்தையும் இது சரி பண்ணும். இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண மறந்துட்டேன். இதில் நம்ம சேர்த்துருக்க நெல்லிக்காய், கருவேப்பிலை இது ரெண்டையும் நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஹேர் க்ரோத் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர் சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட வெந்தய பவுடர் இல்லைன்னா வெந்தயம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து மிக்ஸில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட முடியை ரொம்பவே இது ஸ்ட்ரென்தன் பண்ணுது. வெந்தயத்தில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நரமுடி பிரச்சனையும் சரி பண்ணுது. நான் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில் நல்லெண்ணெயும் சேர்த்துருக்கேன். இப்போ வெந்தய பவுடரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது சில பேரோட பாடிக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும். கோல்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு நான் 1 ஸ்பூன் மட்டும் இதில் மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் நான் தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் லேசாக சூடாயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாமே நல்லா உள்ளே இறங்குற வரைக்கும் நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்காரணத்துக்கு கொண்டு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இதை நம்ம எப்போ ஆஃப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் வடிகட்டிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான ஹோம்மேட் சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எப்பப்பெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 3 டைம் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் குளிக்க போகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி அப்ளை பண்ணி நல்லா உங்கள் தலையை ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடி நல்லா கருகருன்னு அடர்த்தியாக சூப்பராக வளரும். இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த ஆயிலை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹேர் பேக், நிறைய ஆயிலெலாம் நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா உடனே தமிழ் பியூட்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்கள் எல்லாரையும் மறுபடியும் மீட் பண்ணுறேன்.